கிரகநிலை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு 4 செங்கல்ல வச்சு அவங்க சாமி கும்பிட்டாங்க. அது என்ன சாமின்னா ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த இடத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குரங்கு ஒன்று இந்த ஊர் மக்கள்கிட்ட பழகிட்டு இந்த மரத்தில் தங்கி இருந்திருக்கு. அதுக்கு ஒரு நாள் இறந்து போயிடுச்சுங்க. அந்த இறந்த தின நாள் தான் டிசம்பர் 31. அதே தினத்தில் இவங்க ஊர் மக்களாக சேர்ந்து அந்த இடத்துல பூஜைகள் வழிபாடுகள் பண்ணி அன்னதானங்கள்லாம் பண்ணி வருஷம் கொண்டாடிக்கிட்டு வராங்க. சரி, இத்தனை நாள் தான் நம்ம கல் வச்சு தானே கும்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் ஷெட்டு போட்டு சுவாமிக்கு பிரதிஷ்டை பண்ணுவோம், சுவாமி சிலை வாங்கிட்டு வந்தோன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. நம்மளை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம போயிட்டு ஆஞ்சநேயர் சிலை ஒரு 3 அடியில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு ஊர் மக்களாக போட்டிருக்காங்க. நம்ம அந்த தரைத்தளங்கள்லாம் போட்டு சுற்றுச்சுவரெலாம் வச்சு டிசம்பர் 31 பிரதிஷ்டை பண்ண போகிறோங்க. அன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ரோடு ஓரத்தில் இருக்கிறதுனால அன்னதானங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை உள்ள நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். எல்லாமும் நலமோடும் வளமோடும் இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் அந்த சுவாமிகிட்ட. கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். டிசம்பர் 31 பிரதிஷ்டை. கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். நேரில் வாங்க. நம்ம சேத்தத்தோப்பு பக்கம் தான் இருக்குது. கண்டிப்பாக நேரில் வாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எப்படி வரணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நேரில் வாங்க. கஷ்டப்படுற எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏதோ ஆஞ்சநேயர் அருளால் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சி சமம். கிரகநிலை